டாக்டர், விந்தணு பரிசோதனை வரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு வரணும் டாக்டர்? ஒரு மேல் பார்ட்னர் விந்து பரிசோதனைக்கு வர மேல் பார்ட்னர்ஸ் தங்களோட மனநிலையில நல்ல, நான் முதலே சொன்ன மாதிரி ரொமான்டிக் மூட்ல வரணும். அதற்கு இன்னும் ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன சொல்றேன்னா, அந்த செக்ஸ் பண்ணி ஒரு 3 days ஒரு மினிமல் கேப் இருக்கணும். ஸோ அந்த 3 days நம்ம ஏன் அந்த பீரியட் சொல்றோம் அப்படின்னா, உடனே செக்ஸ் பண்ண அடுத்த நாளே விந்தணுக்கு பரிசோதனை கொடுக்கும்போது அதோட அளவு குறையலாம். அதனால அவங்களுக்கு அதை நம்ம சரியான அடைக்கிற முடியாது. அதே மாதிரி ஒரு பெரிய கேப் கொடுத்து செக்ஸே ரொம்ப நாள் பண்ணாம இந்த ஒரு பரிசோதனை கொடுத்தாங்கன்னா அதோட தேக்கமான விந்தணுக்கள் உள்ள இருக்கும் போது அதோட வேகம், அந்த அளவுகள் நமக்கு மாறுபாடா தெரியலாம். அதனால அது சரியாக அதை அளவிட முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, குறைந்தபட்சம் 3 நாட்கள் இடைவெளி கொடுத்து 4வது நாள் தங்களை விந்தணு பரிசோதனைக்கு காலையிலேயே ஃப்ரெஷ்ஷா ஏர்லி மார்னிங்ல தம்பதியோட நம்ம ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில ஒரு நிதானமா ஒரு ரொமான்டிக் மூட்ல கொடுக்கும்போது சரியான ரிப்போர்ட் கிடைக்கும். நம்ம அதோட இன்டர்பிரிட்டேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அது நுணுக்கமா அலசி அறிவியல் முறைப்படி அது சரி செய்ய முடியும்.